பிரைஸ் காட். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் பரிசுத்த ஆராதனைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களெல்லாம் பார்ப்பதில் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் அந்த வலது கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். சிலர் பார்க்குறீங்க சந்தோஷமாக இருந்தால் நாங்கள் இங்கே வரோம், சந்தோஷமாக இருந்தால் எதுக்குங்க சர்ச்சு? உங்கள் மத்தியில் நிற்பதிலே நான் பெரிய சந்தோஷமாக எண்ணுகிறேன். விசேஷமாக என்னை இந்த கூடுகையில் அழைத்து வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகளில் நடக்கிற இந்த ஊழியங்களை நான் எப்பொழுதுமே கௌரவப்படுத்துகிறேன். எப்பொழுதுமே இந்த வளைகுடா நாடுகளுடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்தியாவில் ரட்சிக்கப்படாதவங்க இங்கே வந்து ரட்சிக்கப்படுவாங்க. நாங்கள் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நாங்கள் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம், கையை உயர்த்தி. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரேபியாவில் அவர்களுடைய ரம்ஸான் விடுமுறையை ஒட்டி ஒரு சர்ச்சில் 4 நாட்கள் கன்வென்ஷன். 4வது நாளில் கன்வென்ஷனில் காலையில் ஆராதனைக்கு முன்னால் ஒரு ஞானஸ்நான ஆராதனை. அந்த ஞானஸ்நானம் கொடுத்து அப்புறம் கம்யூனியன் நடத்த சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஞானஸ்நான ஆராதனை நடத்தினேன். நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லாததுனால. ஒரு மனுஷன் 2வதாக ஒரு ஞானஸ்நானம் எடுப்பதற்காக வந்தார். அவருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தேன். அதுவுமே திடீரென எதேர்ச்சியாக நடந்தது. அந்த கூட்டம் முடிஞ்சவுடனே அந்த சர்ச்சில் இருந்து எல்லாருமே செங்கடலுக்கு டூருக்கு போகிறாங்க, செங்கடல் பார்க்க போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு அவங்க ரெடியானதான நேரத்தில் எல்லோரும் ட்ரெஸ்ஸோடு வந்தாங்க. இந்த மனுஷன் 3 நாள் கன்வென்ஷனில் அட்டன் பண்ணவருன்னு இவங்க ஞானஸ்நானம், பெந்தகோஸ்காரங்களோட ஞானஸ்நானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாரு. முதலாவது ஆளுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். இவர் பின்னால் அங்கே நிற்கிறார். யாரோ இவர்கிட்ட பேசுகிறாங்களாம், இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, நீயும் போய் ஞானஸ்நானம் எடுன்னு. இவர் முடியாதுன்னு சொல்கிறார். பின்னால் திரும்பி பார்த்தா யாரும் கிடையாது. திரும்ப சொல்கிறாங்களாம், இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, நீ போய் ஞானஸ்நானம் எடு அப்படின்னு. நான் ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து முடித்த உடனே அங்கே பின்னால் வந்து கை காட்டுக்கிறார். பாஸ்டர் வெளியே வந்துடாதீங்க, எனக்கு ஞானஸ்நானம் வேணும்னா. ஏன்னா வாழ்நாளில் ஒரு 350க்கு பேர் மேலே ஞானஸ்நானம் கொடுத்துருப்பேன். போன வாரத்துலேயும் 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் இங்கே மஸ்கட்டில். அந்த ஞானஸ்நானம் எனக்கு மறக்கவே முடியாது. ஏனென்றால் உடனே அந்த லோக்கல் பாஸ்டர் விட மாட்டேன்ட்டார். என்ன ஞானஸ்நானம் பேர் கொடுக்கல, என்கிட்ட சொல்லலை, இங்கே வந்து ஞானஸ்நானம் வேணும்னு கேட்குற. இதே போல் குளிர்காலம், நான் தண்ணிக்குள்ளே இடுப்பு கட்டெல்லாம் எனக்கு பெல்சாட் சார் ராஜாவுக்கு நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டு இருக்குது. அவங்க 2 பேருக்கு இங்கே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிறகு சொல்கிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். அதே நான் தண்ணிக்கு உள்ளே நிற்க, இவர் தண்ணிக்கு வெளியே நிற்க, அங்கே வச்சே சாட்சியை சொல்லி ஞானஸ்நான ஆராதனை, அந்த 2வது ஆராதனை ரொம்ப பிரசன்ஸாக ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. வெளியே வந்த பிறகு அவர் செங்கடல் டூருக்கு போகிற வந்தார் பார்த்தீங்களா, நல்லா ட்ரெஸ் எல்லாம் கையில் இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் மாற்றி என்கிட்ட சொல்கிறாரு, பாஸ்டர் எங்கள் ஊரில் பாஸ்டருக்கு வண்டியில் நான் தான் காற்று திறந்து விடுவேன். எங்கள் ஊர் சர்ச்சில் உள்ள கண்ணாடியை நான் தான் எரிஞ்சு உடைப்பேன். அந்த மனுஷனையும் சவுதி அரேபியாவில் கொண்டு பிடிச்சது மாதிரி ஓமன் தேசத்திலையும் கர்த்தர் அநேகரை பிடிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், பைக்கில் காற்று திறந்து விட்டதும், பாஸ்டருக்கு வண்டி சீட்டை கழிச்சதும், சர்ச்சை கல்லை விட்டு எரிஞ்சு உடைச்சதும் முன்னாலே சொல்லியிருந்தா ஒரு 2 நிமிஷம் தண்ணிக்குள்ளே வச்சு பிடிச்சிருக்கலாமா இருந்து இல்லையா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கனப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. நான் என் சபையில் நிற்கிறது போலேயே இந்த சபையில் நின்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த சபையை பெருக செய்வாராக. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஊரில் ரட்சிக்கப்படாதவர்களை இங்கே கொண்டு வந்து கர்த்தர் ரட்சிப்பாராக.
இங்கே அநேக ஞானஸ்நான ஆராதனைகள் நடப்பதாக, அநேகரை ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றுவாராக. இங்கே கர்த்தர் சிலர் அனுப்பி வைக்கிறதே ரட்சிப்பதற்காகவே அனுப்பி வைத்திருக்கிறார். இங்கே இருந்து அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் இன்னும் எழுப்புவாராக. கர்த்தர் அதை செய்யணும்னு விரும்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமென் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா வாய்களை திறந்து, கர்த்தாவே நீர் எழுந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து எழுந்தருளும் ஆண்டவரே. கொஞ்சம் அப்படி பேசுங்க பார்க்கலாம். எழுந்தருளும் கர்த்தாவே. அவர் பேசுகிறவராக்கும், அவர் பேசுகிறவர். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது. அவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்த வல்லமை உடையது. அவருடைய வார்த்தை நம்மை ஆளுகை செய்ய வல்லமை உடையது. நம்முடைய காயங்களை கட்ட அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. சோர்ந்து போனவர்களை உயிர்ப்பிக்க அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தளர்ந்து போனவர்களை திடப்படுத்த அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன். நீங்க மட்டும் சொல்லுங்க, உங்க சத்தம் உயர்த்தி, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன். சத்தமா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம் அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி வானம் திறக்கப்படட்டும். தேவனுடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த காலை ஆராதனையிலே எழுந்தருளுவீராக. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவனுடைய மகிமை, தேவனுடைய கரத்தின் வல்லமை இந்த காலை ஆராதனையிலே இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. ராஜா, ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் இருக்கிற சகல கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. பலவீனங்கள் மாறுவதாக, கட்டப்பட்டவர்கள் விடுதலை அடைவார்களாக. சகல தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக.
விலகுவதாக. சகல தடைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே, விலகட்டும் ஆண்டவரே, விலகட்டும் ஆண்டவரே. நீரே எழுந்தருளுவீராக, நீரே அசைவாடுவீராக, நீரே கிரியை செய்வீராக, நீரே எங்களோடு கூட நீர் பேசுவீராக, நீர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, ஜனத்தோடு நீர் என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ நீர் அதை பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். எல்லாருமே எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை எடுத்து 1-2 வசனங்களை நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தமிழ் பைபிளில் பக்கம் 308 22வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் நீங்கள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாச வாழ்க்கை புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனை சார்ந்து தேவ பிள்ளைகள் வாழ்ந்த வாழ்க்கை, பழைய ஏற்பாட்டில் அவர்களுடைய தேவனை பின்பற்றினதான அடிச்சுவடுகள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாக அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் சில முக்கியமான நபர்கள் இல்லை என்றாலும் இந்த பட்டியலில் இருக்கிற யோசேப்பை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் தலைப்பை இப்படி வைத்துக் கொள்ளலாம்: யோசேப்புடைய வாழ்க்கையும் நம்பிக்கையும், அல்லது நம்முடைய பிதாக்களுடைய வாழ்க்கையும் நம்பிக்கையும் என்கிற தலைப்பில் இந்த செய்தியை தியானித்தால் நமக்கு புரிகிறது போல இருக்கும். சங்கீதக்காரன் 22ஆம் சங்கீதத்தில் வாசிக்க வேண்டாம், அவர் சொல்லுகிறார், நம் பிதாக்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி. அப்ப பிதாக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு செய்தியை நான் முடிக்க மாட்டேன், கமா போட்டு முடிப்பேன். இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை வியாழக்கிழமை ராத்திரியில் துவங்குவேன். 2 பிரசங்கத்தில் இந்த செய்தியை முடித்தால் தான் அது உங்களுக்கு புரிகிறது போல இருக்கும். இந்த சம்பவத்தை யோசேப்பை குறித்து நமக்கு முழுவதுமாக வாசிக்க வேண்டுமே ஆனால் ஆதியாகம புத்தகம் 32வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் உள்ள சம்பவத்தை நான் அடுத்த 30 நிமிடங்களுக்குள்ளாக நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சில வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன். அதாவது ஆதியாகமம் 37லிருந்து 50 வரைக்கும் உள்ள வசனங்கள், அதிகாரங்கள். ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் உள்ள சம்பவங்களை நம்ம மையப்படுத்தி நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் இன்னைக்கு கவனிங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுடைய நேசகுமாரன் என்று சொல்லலாம். நேசித்ததான ஒரு மகன்தான் யோசேப்பு. என்னை கவனிங்கள். யாக்கோபு யோசேப்பை நேசிப்பதற்கு காரணம் என்னவென்றால் 2 காரணம். ஒன்று, யாக்கோபுடைய முதிர் வயதில் இந்த யோசேப்பு பிறந்தார். 2, யாக்கோபு விரும்பின ராகேலுக்கு பிறந்தார். ஆகையினால இந்த யோசேப்பை யாக்கோபு ரொம்ப நேசித்திருந்தார். இந்த யாக்கோபு யோசேப்பை நேசித்ததை விட நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தகப்பன்
தன்னுடைய நேச புத்திரனுக்கு ஒரு பல வருண அங்கியை கொடுக்க முடியும் என்று சொன்னால், உண்மையில் இந்த புதிய ஏற்பாட்டு சபை தேவனுடைய அன்பை மட்டும் உணர ஆரம்பிப்போமே ஆனால், அவர் நமக்காக எதையும் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சபை ஆராதிக்க வேண்டியது ஆண்டவர் என்னை கடந்த நாட்கள் எல்லாம் காத்தார் என்றல்ல, அவர் என் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை முதலாவது காண வேண்டும். அவர் என்னை பாதுகாத்ததே அவர் என் மேல வச்ச அன்பினால, அவர் நம்மை ரட்சித்ததே அவர் நம்ம மேல வைத்த அன்பினால. தகப்பன் பிள்ளை என்கிற ஒரு உறவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று உணர்கிறவர்கள் அந்த கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. அநேகர் மதமாக்கினார்கள். எங்க பாசையில சிலர் மார்க்கம்னு சொல்லுகிறார்கள். நான் பார்த்ததில் மார்க்கமும் இல்லை. கிறிஸ்தவம் என்பது தேவனோடு செய்திருக்கிற ஒரு பெரிய ஒரு உறவும் உடன்படிக்கையும். தகப்பன் பிள்ளை என்கிற ஒரு உறவு. நம்ம இதுவரைக்கும் இயேசுவே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவருடைய அன்பு என் மேல இருக்கிறது, அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த மனுஷன் அவர் மேல வச்ச அன்பினால பலவருன்னு அங்கேயே கொடுக்கிறார். நம்ம எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனையோ பேரை ஆண்டவர் பார்த்தும் பார்க்காதவர் போல இருக்கிறதான நேரத்தில் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் அவர் என் மேல வச்ச அன்பினால, அவர் என்னை நடத்தினதை என் மேல வச்ச அன்பினால, என்னுடைய நீதினால அல்ல, நான் அவரை நேசித்ததுனால அல்ல, அவர் என்னை நேசித்ததுனால, அவர் என்னை நேசித்ததுனால. அந்த அன்பை உணர்வதற்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறப்பாராக. யோசேப்பே, முதல்ல இந்த யாக்கோபு பார்த்தது சகோதரனுடைய வெறுப்பை அல்ல, அப்பாவுடைய அன்பை. அப்பாவுடைய அன்பை பெருசா பார்த்துட்டோம்னா சகோதரருடைய அன்பு நமக்கு, வெறுப்பு நமக்கு பெருசா படாது. இன்றைக்கு அநேகருக்கு சகோதரனுடைய வெறுப்பு பெருசா படுவதற்கு காரணம் என்னன்னா, தகப்பனுடைய அன்பு நமக்கு பெருசா படாததுனால. முதல்ல என்னை யார் வெறுத்தாங்கிறத விட என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைத்து கொள்ளுங்கள். என்னை வெறுக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் என்னை நேசிக்கிற ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். அந்த அன்பை உணர்கிற ஒரு அனுபவத்தை இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் என் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஐயோ பாஸ்டர், என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னை குழிக்குள்ள தள்ளுகிறவங்க இருக்கிறாங்க, என்னை தூக்கி போடுறவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனா நம்ம நேசிக்கிற ஒரு அப்பா ஒருவர் நமக்காக இருக்கிறார். என்னை தூக்கி எடுக்கிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க எல்லாம் ஜெபிச்சாங்க. என்ன தெரியுமா சொல்லி ஜெபிச்சாங்க? ஆபிரகாமின் தெய்வமே, சத்தமா இருக்கட்டும், ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமேன்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபிச்சாங்க. மோசையும் அப்படித்தான் ஜெபிச்சார், எலியாவும் அப்படித்தான் ஜெபிச்சார், தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி சாலோமனும் அப்படித்தான் ஜெபிச்சார், தானியேலும் அப்படித்தான் ஜெபிச்சார். சிலர் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் கொஞ்சம் நீளமா இருந்துச்சுன்னா ஒரே வார்த்தையில சொன்னாங்க, எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே, சாட்டா சொல்லி முடிச்சார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்கு என்ன தெரியுமா ஜெபிக்க சொல்லி கொடுத்தார்? பரமண்டலத்தில் இருக்கிற, நீங்க ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தெய்வத்தை அல்ல, ஈசாக்குடைய தெய்வத்தை அல்ல, அப்பாவுக்கு முன்னால நின்று கொண்டு, அப்பாவுக்கு முன்னால நீங்களும் நான் நின்றுகிட்டு இருக்கிறோம், அப்பாவுக்கு முன்னால நீங்களும் நான் நின்றுகிட்டு இருக்கிறோம். யோசேப்பே, உமக்கு ஒரு அப்பா இருப்பார்னு சொன்னா, அந்த அப்பா கொஞ்ச நாளையில மரித்து போகிற அப்பா, எங்களுக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் மேல இருக்கிற கோபாக்கினை எங்களில் எடுத்து போடுகிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். எங்கள் கொம்பை உயர்த்துகிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். எங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு அப்பா இருக்கிறார். சத்துருக்கள் முன்னால பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். எங்களுக்காக எதையும் கொடுக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். எங்களுக்காக எதையும் செய்கிற ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பே,
வெறுக்கிறவங்களை உன் கண்ணுக்கு தெரிய வேண்டாம்ப்பா. நேசிக்கிறவர் நமக்கு முன்னால் பெருசா தெரியட்டும். நேசிக்கிறவரை பெருசா பாருங்க. இன்னைக்கு நம்ம லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எங்க தலைவர் அப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, எங்களை வேலைக்கு கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லிட்டாங்க. யார் என்னன்னாலும் சொல்லட்டுங்க, நமக்காக ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யோசிப்பே, உமக்கு உங்க அப்பா உங்க மேல வச்ச அன்புனால என்ன கொடுத்தாருன்னா பல வருணம் அங்கேயே கொடுத்தாரு. நம்ம அப்பா நம்ம மேல வச்ச அன்புனால சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தாரு. அன்னைக்கு ட்ரெஸ் அன்னைக்கு பயங்கர ரேட் ஆகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கரத்தை உயர்த்துக்க பார்க்கலாம். பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம யூதர்களை போலையாக எங்கும் இருப்போம், சிதறடிக்கப்பட்டவர்களை போல. ஆமாம், நானும் கையை வைத்திருக்கிறேன் பாருங்க. உங்க என்ன சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் பிதாக்கள் காலத்துலலாம் என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறாரு. நாங்கள் எல்லாம் ஒரு 25 வருஷமாக ஃப்ரெண்டு அவர் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் ஒரே சர்ச்சில் வளர்ந்தோம். வருஷத்தில் ஒரு ட்ரெஸ் எங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வைக்கப்படாமல் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வருஷத்தில் ஒன்று இல்லையா? இன்னைக்கு பாருங்க, நமக்கு அப்படியா? முன்னால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ் இருந்தால் போடணும், போட்டால் போதும் அப்படின்னு. இப்போ பெரிய சந்தேகம், எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னாக்கும். ட்ரெஸ்ஸில் இப்போ சமீபத்தில் 2-3 புரட்சிகளில் ஒன்று மின்சாரம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, இப்போ அடுத்ததாக இன்டர்நெட். இதெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் இப்போ நம்ம ஜெனரேஷன் பார்த்தோம் 3 மிக முக்கியமான புரட்சிகள். அன்றைக்கு யோசேப்புடைய காலத்தில் அப்பா ஒரு பலவர்னு அங்கேயே கொடுக்குறாருன்னா அது சாதாரணமான அல்ல. அதற்கு பின்னால் நிறைய உழைப்பு, நிறைய நேரங்கள் செலவிட்டு, நாள் செலவிட்டு அது விலையேறப்பட்டதாக இருந்திருக்கும். என் அன்புக்குரியவர்களே, அவரால் பெஸ்டாகப்பட்டது பலவர்னி அங்கே கொடுத்தார்னா உங்களை என்னை மீட்கும்படியாக சொந்த குமாரனே, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சொந்த குமாரனே நமக்கு கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் இல்லாததை நினைச்சு முறுமுறுத்ததெல்லாம் போதும், எனக்காக மிகப்பெரிய ஒன்றை என் மேல வைத்து அவர் மூலம் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை என் மேல வீசி, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து பிள்ளையாக மாற்றியிருக்கிற அந்த தயவே தயவென்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆமேனப்பா. உங்க தயவு எவ்வளவோ பெரியதாண்டவரே, தயவு எவ்வளவோ பெரியதப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகையினால எனக்கு ஜெபத்தில் கர்த்தாவே, தெய்வமே, யெகோவா என்றெல்லாம் எனக்கு கூப்பிடுறத விட இப்போ இந்த வேதத்தை தியானிக்க எனக்கு அப்பான்னு சொல்லி கூப்பிடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வலது கையை உயர்த்தலாமா? அந்த வலது கையை உயர்த்தி அப்பாவும் நீரே சொல்லுங்க, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உங்க பிள்ளை அல்லோ, நான் உங்க பிள்ளை அல்லோ. இன்னும் சத்தமா, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உங்க பிள்ளை அல்லோ. இப்ப 2 கைகளை உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடுவே.
அம்மான்னு கூப்பிடுவே, உமை அப்பான்னு கூப்பிடுவே, உமை அம்மான்னு கூப்பிடுவே. என் உயிரான என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ முதல்ல கிறிஸ்தவத்துடைய அடிப்படை என்னவென்றால் தகப்பன் பிள்ளை என்கிற உறவை கண்டுபிடிக்கிறது. சரி, இனி இந்த அன்புக்குள்ளே வந்தவர்களை கர்த்தர் நடத்துகிற ஒரு சில பாதைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா ஒரு சில பாதைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியுங்கிறதுனால நான் ரொம்ப எல்லா வசனங்களை எடுப்பதற்கு நிற்கவில்லை. முதலாவது பாதையை சொல்லுகிறேன். நம்மை மனிதரால் கைவிடப்படுகிற ஒரு பாதை. எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவா சொல்லி பாருங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாதை நல்லா பேசுவீங்கன்னு நான் நம்புறேன். என்னாலும் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த கையை வச்சு சொல்லுங்க. மனிதர்களால் கைவிடப்படுகிற ஒரு பாதை. நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம நினைப்போம், இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சு தானா நடக்குது, நான் என்ன இப்படி நடத்துறதுலாம் ஆண்டவருக்கு தெரியுமா, ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரா அப்படின்னு நினைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எந்த ஒரு மனுஷன் தகப்பனுடைய அன்பை உணர்கிறார்களோ அவர்கள் உலகத்தால் தள்ளப்படுவார்கள். உங்க முன்னால நின்று நாங்க பிரசங்கம் பண்றதுனால எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. நான் எங்களுக்கு போராட்டமே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுன்னா, எங்களுக்கு பிரச்சனைகளும் உண்டு, போராட்டங்களும் உண்டு. எல்லாம் இருந்தாலும் எங்களை அழைத்த ஒரு நல்ல தகப்பனும் எங்களோடு கூட உண்டு. சில நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்படுறீங்கன்னு நினைச்சுக்கிடுங்க, கர்த்தர் என்ன சரியாத்தான் நடத்துறான்னு நினைச்சுக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், நான் விரும்புறதெல்லாம் நடக்காததுனால கர்த்தர் என்னை நடத்தவில்லை என்று நினைக்கிறோம், கர்த்தர் என்னை மறந்தார் என்று நினைக்கிறோம். இல்லை, நான் விரும்புகிறதெல்லாம் நடக்காத போது நினைச்சுக்கிடுங்க, கர்த்தர் என்ன நேரா நடத்திட்டு தான் இருக்கிறார், கர்த்தர் என்ன அழகாத்தான் நடத்துறாருன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நமக்கு சத்துரு தூரத்துல இருந்தெல்லாம் வரமாட்டாங்க, பக்கத்திலேயே இருப்பாங்க. இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க பார்க்கலாம். நமக்கு சத்துரு சொந்த வீட்டில் பிறந்தவங்க. யோசேப்புக்கு யாருங்க சத்துரு? சொந்த வீட்டில் உடன் பிறந்தவர்கள் பார்த்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், பொறாமை. ஒன்னே ஒன்று, பொறாமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. பார்த்தாங்க, ஏய், ஒரு நாள் 17வது வயசுல அப்பா சொல்றாரு, அவன் எல்லாம் ஒழுங்கா தான் வேலை பார்க்கறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவன் இங்க வந்து பார்த்தா, தூரத்துல இருந்து பார்த்தா, யோசேப்பு தெரிவாரோ இல்லையோ, இவருக்கு ட்ரெஸ் தெரியும், கண்ணுக்கு ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆவாராண்டா அவன் தான் ஆளு, கண்டுபிடிச்சாச்சு. அவனை பிடிச்சி கொண்டு வந்த முதல்ல என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவன் சட்டையை தான் கலத்துனாங்க. முதல்ல சட்டையை தான் கலத்துனாங்க. நான் இதில் இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தகப்பன் எல்லாரையும் நம்பல. 17 வயசா இருந்தாலும்
யாரை ரொம்ப நம்புகிறாரோ அவர்களுக்கு தான் கடமைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னை நீர் நம்புகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் அதை சொல்ல முடியுமா? என்னை நீங்கள் நம்புகிறீர் அதற்காக நன்றின்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? என்ன நீங்கள் நம்புகிறீர்? ஏதோ ஒரு சின்ன சின்ன பொறுப்பு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஊழியத்தில் ஒரு கேம்புக்கு போகிறதாக இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதாக இருக்கலாம், யாரையோ விசாரிப்பதாக இருக்கலாம். மற்றவர்களை நம்பலை, மற்றவர்களை விட சிறியவனாகிய நம்மை நம்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை நம்புகிறார். அவருக்கு தெரியும், மற்றவனை சொல்லிவிட்டா எனக்கு சரியான தகவல் வராது, இவன் அனுப்பினா எனக்கு சரியான தகவல் வரும். என்னை நம்புகிறீர் ஆண்டவர், அதற்காக நன்றி அப்பா. நான் ஆண்டோடைய முழு நேர ஊழியத்தை 20 வருஷமாக செய்கிறேன். 20 வருஷமும் 6 மாதமும் ஆச்சு. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக அழைத்தார். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா நான் பாஸ்டருடைய மகன் எல்லாம் இல்லை, என்னெல்லாம் வரமாட்டேன். என்னை பாருங்க, இன்னைக்கு 50 கிலோ தான் உண்டு. என்ன போய் ஊழியத்திற்காக ஆண்டவரே வரமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. பாஸ்டர் நான் கொஞ்சம் தொப்ப வேண்டாமா, கொஞ்சம் வெயிட் வேண்டாமா, ஒரு 70 கிலோ வெயிட்டாவது வேண்டாமா? நான் குர்த்தா எல்லாம் போட்டுட்டு வர்றதுக்கு காரணமே இந்த சைஸையும் ஆண்டவர் நம்புறாரு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு முட்டாளை தெய்வத்துக்கு பயன்படுத்த முடியும்னு சொன்னா உங்க முன்னால நிக்கிறேன்ல நான் தான் சாட்சி. என் கூட இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த வசனம் சொன்னாங்க பிள்ளைகள். அந்த வயசுல இருந்து என் கூட படிச்ச என் ஃப்ரெண்ட் என்ன பின்னால இருக்கிறார். நாங்க 2 பேரும் இந்த வாரத்தில் தான் பேசிக்கிட்டோம். சர்ச்சில் எல்லாரும் வசனம் சொல்லுவாங்க, நாங்க 2 பேரும் சொல்ல மாட்டோம், ஏன்னா தெரியாது. அவ்வளோ திறமசாலிகளாக்க நாங்க. எங்க கூட உள்ள எல்லாரும் பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் வரைக்கும் யாரோ ஒருத்தன் ஒரு வாட்டியாவது பரிசு வாங்கியிருப்பான். எக்ஸாமுக்கு பரிசு வாங்குற வரலாறுல நாங்கள் 2 பேரும் கிடையாது. ஒரு நாளும் சண்டே ஸ்கூல்ல பாஸ் ஆன வரலாறுமே கிடையாது. வெளியே போய் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னா, ஏதாவது உண்டா? ஒண்ணு கிடையாது. பாருங்க, ஒரு பைபிள் காலேஜுக்கு போனேன். பைபிள் காலேஜில் 3 வருஷத்துக்குன்னு சொல்லி சேர்ந்தேன். ஒரே வருஷத்தில் திரும்ப வந்துட்டேன். அங்கே செட் ஆச்சா? செட் ஆகலை. ஒன்றும் செட் ஆகலை. பிறகு என்ன தெரியுமா, இங்கே வர்றதுக்கு முந்தின நாள் நான் எந்த பைபிள் காலேஜ் எனக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளிட்டு வந்தனும், இங்கே 3ஆம் தேதி நைட்டு கிளம்புனேன். அங்கே 2ஆம் தேதியில் சிறப்பு விருந்தினராக போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அந்த பைபிள் காலேஜில். நாம நான் என்ன சொல்ல வர்றேன்னா, வயசு அல்ல, சைஸ் அல்ல, பட்டம் அல்ல, உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். என் அப்பனுடைய அழைப்பு என்னவென்றால், யோசிப்பேன், மற்றவங்களை விட நீ உண்மையா இருப்பாப்பா. உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்கிறதான நேரத்தில் உங்களை இங்க கொண்டு வைத்து உயர்த்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க உண்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, அப்பா நீர் என்ன நம்புகிறீங்கன்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கையை வெறுத்துங்க பார்க்கலாம். வலது கையை வெறுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன நம்புகிறீங்க ஆண்டவரே, என்ன நம்புகிறீங்க ஆண்டவரே, என்ன நம்புகிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் என்ன நம்புகிறார். கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் நம்புறார்னா மனுஷன் கைவிடத்தான் செய்வான். பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பாருங்க பார்க்கலாம். அண்ணே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, மனுஷன் கைவிடத்தான் செய்வான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மனுஷன் கைவிடத்தான் செய்வாங்க. அது ஒரு காலமாக்கும் பாருங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாரும் கைவிடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்ம நினைச்சுக்கிடணும், கர்த்தர் ரெண்டையில என்னை ரொம்ப சேர்க்கிற காலம் அந்த காலம்தான். இதுவரைக்கும் தகப்பன் வீட்டை விட்டு பிரியாத மனுஷன் எல்லாராலும் பிரிக்கப்பட்டு ஒரு 13 வருஷம் இந்த மனுஷன் எவ்வளவு பிரிஞ்சிருந்தாலும் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை.
என் தகப்பனை அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சொந்தங்களை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு உங்களை மஸ்கட்டில் கொண்டு வச்சிருப்பாருன்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சு ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிக்கிடணும்னு, ரொம்ப அறிஞ்சிக்கிடணும்னு. ஸ்தோத்திரம். நல்ல கெட்ட காரியங்களுக்கு கூட உங்களை போக முடியாமல் இருக்கலாம், ஆனாலும் மாறாத அப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். சரீரத்தில் நம்ம விட்டு தூரமாக இருந்தாலும் ஆவியில் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். யார் கைவிட்டாலும் கவலைப்படாதீங்க. இது ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2, தெய்வத்தால் நேசிக்கப்படுகிற நம்புகிற ஒரு மனுஷனுக்கு 2வது ஒரு காரியம், பாவ சோதனை வருகிற ஒரு காலம் வரும். மனுஷனால் கைவிடப்படுகிற ஒரு காலம் வரும், பாவ சோதனை வருகிற ஒரு காலம் வரும். பாவம் எப்போ வரும் தெரியுமா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பாவம் எப்போ தெரியுமா வரும்? பாவம் எப்போ வரும்னா தனியாக இருக்கும்போது தான் ரொம்ப வரும். இந்த ஏவாள் அந்த அம்மா இருக்கு இல்லையா, அந்த அம்மா எப்போ வந்துச்சு? அந்த அம்மா தேடி எப்போ சாத்தான் வந்தான்? வந்த உடனே நேராக வந்து பழத்தை பறித்து சாப்பிடுனா பிசாசு சொல்லியிருப்பான். வந்த உடனே கேட்டிருப்பான், சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா. அத்தான் எங்கே போனார்? அது அங்கே போனார். அதாங்க எங்கே போனார்? என்ன சாப்பாடு இன்னைக்கு? எல்லாத்தையும் கேட்டிருப்பான். எல்லாத்தையும் கேட்டு கேட்டு கடைசியில் தான் சொல்லியிருப்பாங்க, டெய்லி தெய்வம் இங்கே வருவார் இல்லையா, இன்னைக்கு வந்தாரா? ஏதாவது சொன்னாரா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொந்த ஊரில் இல்லாமல் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், நான் தெய்வத்துக்கு தூரமானவன் அல்ல. கர்த்தரனை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேற திருவிருந்து ஆராதனை இருக்குது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே உமக்கு முன்பாக சுத்தவானாய் நிற்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் எங்கே இருக்கிறேன் என்பது அல்ல பிரச்சனை, எப்படி இருக்கிறேன் என்பது தான் பிரச்சனை. நான் இருக்கிற இடத்துல நான் சாகிறது வரைக்கும் சுத்தவானாய் காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே, கிருபை தருவீராக ஆண்டவரே. எல்லாரும் என்ன கவனிங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுவேன். தண்ணிக்குள்ளே இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் அவங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கட்டு. தண்ணிக்குள்ளே இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கட்டு. பார்க்கட்டு. சரி, நிறைய பேர் இருக்கிறீங்க, கையை கீழே போடுங்க பார்க்கட்டு. அடுத்த கொஸ்டின், தண்ணிக்குள்ளே இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறவர்கள் அந்த திருக்கரத்தை உயர்த்தி காட்டுங்கள் பார்க்கலாம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க. சிலர் பார்க்குறாங்க, பாஸ்டர் நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் எல்லா பெரிய தப்பும் பண்ணேன். அவங்க கை வைத்தண்டானா நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம பல நேரத்தில் ஆண்டவர் என்ன பார்க்கல, ரொம்ப தூரமாக போயிட்டார் அப்படிலாம் நினைக்கிறோம். இல்லை, எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு செஞ்ச தப்புக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது? நான் இங்கே அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கதை சொல்லுவேன், அதை இங்கேயும் சொல்கிறேன். ஏன்னா இங்கே கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள், 2 நெருங்கின நண்பர்கள் இருந்தார்கள். யார் யாரெல்லாம்னு சொன்னால், ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு பன்றிக்குட்டியும். என்னையே பார்த்துக்கிடுங்க, 2 பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஆட்டுக்குட்டியும் பன்றிக்குட்டி. நான் அடிக்கடி சொல்கிறது இங்கேயும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இவங்க 2 பேரும் ஒரு நாளைக்கு சாயங்காலத்தில் வாக்கிங் போனாங்க. வாக்கிங் போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போகிற வழியில் 2 பேரும் ஸ்லிப் ஆகி சாக்கடையில் விழுந்துட்டாங்க. 2 பேரும் சாக்கடையில் விழுந்துட்டாங்க. ஆனால் அந்த ஆடு இருக்கு பாருங்க, இதுக்கு சகிக்க முடியல, அந்த நாட்டம் இதெல்லாம் சகிக்க முடியாத ஒன்று ஓன்னு கத்திச்சு. உடனே அந்த வழியாக வந்தவங்க ஆடை தூக்கி குளிப்பாட்டி அம்மா கிட்ட போன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. இன்னொரு நாளும் உள்ள விழுந்தார். யாரு? உள்ள விழுந்த உடனே அவருக்கு என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். உங்களுக்கு புரியுதா?
மஸ்கட்டில் இந்த 2 குட்டிகளும் உண்டு. சரிதானே? நான் தவறுகள் வரலாம், ஆனால் உடனடியாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல என்னை தூக்கி எடுத்துருங்கப்பான்னு சொல்லி கதறினா, என்னை தூக்கி எடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். என்னை கழுவுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் சிலர் என்னை யாருமே பார்க்கல. அந்த யோசேப்புக்கு லைஃப்ல பாருங்க, அங்க அவர் தப்பு பண்ணலன்னா தான் பிரச்சனையே. தப்பு பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் கூட அந்த வீட்டில் இருந்திருக்கலாமா இருந்துச்சு. நம்மன்னு அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா அவருக்கு தெரியும் இதோடைய பின் விளைவு பயங்கரமா இருக்கலாம். எனக்கு பேர் கெட்ட பேர் வரலாம். ஊரெல்லாம் என்ன எப்படி தெரியுமா? முதல்ல யோசேப்பு அறியப்பட்டார். போத்திபாருடைய மனைவியோடு கூட எபிரேய வாலிபன் டேஸ் கைது செய்து சிறையில் அடைப்பு. நம்ம ஊரில் உள்ள மாலை மலரில் தொங்கி இருக்கும். முதல்ல இவருக்கு பேர் எப்படி அறியப்பட்டுச்சு? நல்லவர்னா, ராஜாவுக்கு அடுத்த பிஏன்னா அறியப்பட்டாரு, பிரசிடென்ட் அறியப்பட்டாரு, பாவி என்று அறியப்பட்டார், குற்றவாளி என்று அறியப்பட்டார். என் மனுஷன் என்ன குற்றவாளின்னு குற்றம் சாட்டினாலும் பரவாயில்ல, என்னை பார்க்கிற எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் உத்தமனா இருந்தா போதும். ஒரு நாள் வரும், அந்த நாள்ல என்னுடைய நீதியை விளங்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீதி மாறவே மாறாது. அவருக்கு முன்பாக சத்தியம் மாறவே மாறாது. மனுஷனுக்கு முன்பாக நீதிமானா நிற்கிறதை விட கர்த்தருக்கு முன்பாக நான் நீதிமானாகவே நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க எப்படினாலும் சொல்லட்டுமே, முதல்ல கர்த்தருக்கு முன்னால நம்ம நிறுத்தி பார்க்கணும். கர்த்தர் என்ன பார்த்து என்ன சொல்றார், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தப்பா நினைப்பாங்களோ நினைச்சிட்டு போறாங்க. கர்த்தருக்கு முன்னால பார்த்தா யாரும் இல்லை. அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, சகோதரர் பார்க்கல, யாரும் பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல. இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, என் கர்த்தர் பார்க்கிறார். அந்த அம்மாட்ட என்ன தெரியுமா சொன்னார்? நான் தெய்வத்துக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பேசின எவ்வளவு புரிஞ்சவங்க அவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அப்ப கேள்வி நம்பர் 1, இவ்வளவு தப்பு பண்ணக்கூடாது என்கிறத யோசேப்புக்கு சொல்லி கொடுத்தது யாரு? கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணக்கூடாது என்பதை யோசேப்புக்கு சொல்லி கொடுத்தது யாரு? கேள்வி அங்கேயே இருக்கட்டும், முடிவுரையிலே பதிலை சொல்லுகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. அடுத்ததாக நான் வர்றேன். இந்த கேள்வியெல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. ஆனால் ஆமாம், ஒருவேளை நான் மறந்தாலும் ஒன்று கை உயர்த்தி கேட்டுக்கிடணும், மற்றதுக்கு பதில் என்னான்னு சொல்லி ஒன்று கேட்டுக்கிடணும். நல்லா கவனிச்சுக்கணும். திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனால் நேசிக்கப்படுகிறவன் கடந்து வர வேண்டிய ஒரு பாதை மனுஷரால் கைவிடப்படுகிற பாதை. 2வது பாதை பாவ சோதனைகளை தாண்டுகிற ஒரு பாதை. எபிரேயர் வாக்கியம்னு சொன்னார், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று. தள்ளுவதற்கு இந்த திருவிருந்த ஆராதனையில் அப்பா ஒரு கிருபை நமக்கு தருவாராக. பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு கிருபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த காலை வேளையில் எனக்கு அது வேணும்னு சொல்லுகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க பகல. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்தோத்திராண்டவரே. பாவத்தை தள்ளுகிற, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை இருந்துச்சுன்னா அதை எனக்கு நீங்க கண்டிப்பா தந்துடனாண்டவரே. அந்த கிருபை எனக்கு தந்துடனாண்டவரே. நான் யாருக்கு மறைவாக இருக்கலாம், பெற்றோருக்கு மறைவா இருக்கலாம், குடும்பத்துக்கு மறைவா இருக்கலாம், மனைவிக்கு மறைவா இருக்கலாம், புருஷனுக்கு மறைவா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு மறைவா இருக்கலாம். ஆனா தெய்வத்துக்கு நான் மறைவா இல்லவே இல்லை என்கிற அந்த உணர்வை கர்த்தர் எனக்கு தருவீராக. அந்த உணர்வை கர்த்தர் எனக்கு தருவீராக. கடந்து போக வேண்டிய 3வது பாதை சங்கீதம் 105வது சங்கீதம் 17, 18, 19 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 736. 105வது சங்கீதம் 17, 18, 19 வாசிப்போம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்,
யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. மூணாவது ஒரு காலம், புடமிடப்படுகிற பாதை. எல்லாரும் சொல்லுங்க, புடமிடப்படுகிற பாதை. பாருங்க, இன்னைக்கு மேடையில் நின்று பயன்படுகிற எல்லா தேவ மனிதர்களும் தேவனால் புடமிடப்பட்டவர்களே. புடமிடாமல் ஆண்டவர் யாரையும் கரத்தில் எடுக்க மாட்டார். எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை, என்னாலும் ஜஸ்டா தொட்டு வைக்கிறேன். குயவன் மண் பாண்டத்தை கையில் எடுப்பதற்கு முன்பாக முதல்ல காலில் போட்டு மிதிப்பார். அதான் ரோமர் 9 இருக்கு, மிதி உண்ட களிமண்ணாலே. முதல்ல மிதிக்கப்பட்டாதான் ரெண்டாவது கையில் மதிக்கப்படுகிற இடத்துல கொண்டு வர முடியும். என் கூட படித்தவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத நெருக்கம் ஏன் எனக்குன்னு சொன்னா, அவர்களெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆனால் நம்மளை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார், நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற சித்தமாக இருக்கிறார். அவர்களெல்லாம் கர்த்தர் நடத்த சித்தமாக இருக்கிறார், நம்மை கொண்டு கர்த்தர் அநேகரை நடத்த சித்தமாக இருக்கிறார். அவர்களை ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைக்க சித்தமாக இருக்கிறார், நம்மை ஒரு ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்ற சித்தமாக வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படணும்னா கர்த்தர் என்னை புடமிடுவாராக, என்னை புடமிடுவாராக. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், யோசேப்பே கூட உள்ள சகோதரர்கள் எல்லாரும் அவர்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக மாறும்போது இவரை ஒரு ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு காரணம் என்னவென்றால், இவர் புடமிடப்பட்டதுனால. இவர் புடமிடப்பட்டதுனால நான் நம்புறேன், இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இந்த பட்டணத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. அநேகர் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. இந்தியாவுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆண்டவரே, நான் ஒரு ஆசீர்வாதமா மாறணும்னா நீர் விரும்புகிறபடி என்னை புடமிடுவீராகன்னு சொல்லுகிறவர்கள் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை புடமிடும் ஆண்டவரே, என்னை புடமிடும் ஆண்டவரே, என்னை புடமிடுவீராக ஆண்டவரே, என்னை புடமிடுவீராக ஆண்டவரே. என் அன்பு சபையே, நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு காரியத்தை சொல்லி நினைவுபடுத்துவேன் பாருங்க. அநேகர் ஜெபிச்சதெல்லாம் நடக்கும், சிலர் ஜெபிச்சது ஒன்றும் நடக்காது. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன கவனிங்க, நான் ரீசனை சொல்கிறேன், நேரம் இல்லாததுனால இன்னைக்கு கேள்வி கேட்க நிற்கல, டைம். இயேசு கிறிஸ்து கதரேனருடைய தேசத்தில் போய் லேகியோன் என்கிற பிசாசு பிடிச்ச மனுஷனை சொகாக்கினார். தெரியும் இல்லையா? தெரியும்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொகாக்கிற அந்த கதரேனருடைய நாட்டில் 3 பேர் ஜெபிச்சாங்க. 3 பேர் ஜெபிச்சாங்க. ஒன்று பிசாசு ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, இந்த பன்றி கூட்டத்திலே போகட்டும். கேட்டானா இல்லையா? நோன்னா சொன்னார். போப்பான்னு சொன்னார். அந்த ஊர்க்காரங்க என்ன கேட்டாங்க? 2வது ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நீர் எங்களுக்கு தேவையில்லை, கிளம்பி. அதெல்லாம் முடியாது, போடா நான் சொன்னார். போகணுமா? சரி போடுறேன். என்ன டே மக்களை வண்டி எடு போன்னு சொன்னார். கிளம்பி வந்தாரா இல்லையா? 3வது ஒருத்தன் சொகாச்சு தெரியுமா? பிசாசு மாறிச்சு தெரியுமா? அவன் வந்து கேட்குறான், இயேசுவை உண்மையே விரட்டுறான், இன்னும் அடுத்து என்னையே விரட்டுவான், நானும் கூட வாரேன்னு. அவனுக்கு நோன்னு சொன்னார். சொல்லுங்க, இப்போ யாருக்கு தான் எஸ்ன்னு சொல்லியிருக்கணும்? பிசாசு எஸ் சொல்லியிருக்கணும். நான் சொன்ன சம்பவம் புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஒரு அந்த கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்கோம்? பிசாசு இவன்ட்ட வந்து சொல்லியிருப்பான், பார்த்தியா, எனக்கு பாசிட்டிவ், உனக்கு நெகட்டிவ். ஊருக்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க, டேய் எனக்கு பாசிட்டிவ், உனக்கு நெகட்டிவ். என் அன்பு சபையே, மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கலைன்னா நினச்சிக்கிடுங்க. மற்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றுகிறார். என்ன ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றுறார். அவர்களை விட கர்த்தர் என்ன வித்தியாசமாக நடத்துகிறார்.
எப்பா எப்பா நீ கேட்டது மட்டும் ஏன் நடக்கலைண்ணா? உன்னை கொண்டு அந்த பட்டணத்தை நான் அசைக்க போறப்பா, உன்னை கொண்டு அந்த பட்டணத்தில் கிரியை செய்ய போறப்பா, உன்னை கொண்டு பட்டணத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறப்பா. அதனால எனக்கு ஜெபம் கேட்கப்படாததுனால கர்த்தர் என்ன மறந்தாருன்னு நினைச்சிடாதீங்க. என்ன கர்த்தர் என்ன சரியா நடத்துறாருன்னு சொல்லுங்க. ஆமென். யோசேப்பு 13 வருஷத்துல என்னைக்காவது மனசுல கேட்டிருப்பாரா இல்லையா? ஜெயிலில் போய் விலங்கு போட்டாங்கன்னு இருக்கா இல்லையா? விலங்க போட்டு காலையும் கையிலையும் மாட்டிகிட்டு இருக்கிறதான நேரத்தில் சொல்லியிருப்பாரு, சாய் நான் என்ன தப்பு பண்ணேன், என்னப்பா தப்பு பண்ணேன், என் கையிலையும் காலையும் விலங்க போட்டு மாட்டி என்னப்பா தப்பு பண்ணேன். பதில் வராதது போல இருந்துச்சு. அப்பா வீட்டில் இருக்கும்போதாவது அப்பப்போ ஒரு சொப்பனமாவது தரிசனமாவது வந்துட்டு, இப்போ ஒரு சொப்பனத்தையும் காணும், தரிசனத்தையும் காணும், இப்போ ஒரு வார்த்தையும் காணும். 30வது வயசு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார், சொப்பனம் பார்த்து 13 வருஷம் ஆச்சு, 13 வருஷமாக தெய்வமும் என்ன கைவிட்டார். சிலர் ஓமனில் வந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஊருக்கு பயந்தாங்க இங்கே வந்தாங்க, ஊரில் பிரச்சனை அங்கே இங்கே வந்தாங்க, இங்கே அதோட பிரச்சனை. இப்போ ஊருக்கும் போக வழி இல்லை, இங்கே இருக்க வழி இல்லை. ஏன் வண்டோரை ஏன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது. கவலைப்படாதீங்க. என்ன கர்த்தர் நம்மை புடமிடுகிறார், என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார், என்னை தடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஒவ்வொரு நெருக்கத்தின் மத்தியில் என்னை அவர் விரும்புகிற பாத்திரமாக என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். என்ன மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. என்ன என் மேல் அவர் நினைவாகத்தான் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். போத்திபாருடைய வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, நான் எங்கே இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், என்னையால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் என்னை விட்டு மாறவே இல்லைங்க, மாறவே இல்லைங்க, மாறவே இல்லைங்க. கடைசியாக ஒரு பாதை, திடீரென நம்மை உயர்த்துகிற ஒரு காலம், திடீரென நம்மை உயர்த்துகிற ஒரு காலம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடியுது. நான் இன்னும் பிரசங்கத்தை தொடங்கவே இல்லை, முன்னுரையை மட்டும்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் தான் சொன்னேன், இதோடைய தொடர்ச்சியை நான் அங்கே வச்சு முடிப்பேன்னு தான் சொன்னேன். வேலைக்கிழமை ராத்திரி 12:30 பிரசங்கம் முடியும்னா சரி, நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு கடினமான திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அழைப்பு வருகிறது. உயர்த்திட்டார் ஆண்டவர், உயர்த்திட்டார். என்னைக்கு என்ன நெருக்கமான பாதையில் நடத்த மாட்டார். அவர் நடத்துகிற பாதையில் போவோம். நமக்காக ஒரு மேன்மையான இடத்தை அவர் வைத்திருக்கிறார். இப்போ இவ்வளவும் முன்னுரை. இனி செய்திகள் தொடங்குகின்றன. 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இப்போ அதை வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இப்போ என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, என்னையே பார்த்துக்கிடுங்க. என்ன பார்த்தாலே உங்களுக்கு பாதி பிரசங்கம் புரிஞ்சிடும். யோசேப்பு எங்கே இருக்கிறார்னா எகிப்தில் இருக்கிறார். எகிப்தில் இப்போ யோசேப்பை ஆண்டவர் ரொம்ப உயர்த்தி வச்சுட்டார், ரொம்ப பயங்கரமாக உயர்த்தி வச்சுட்டார். ரொம்ப பயங்கரமாக உயர்த்தினாலும் இந்த மனுஷனுடைய இருதயத்தில் என்ன தெரியுமா தாக்கம்? என்னை எவ்வளோ தான் உயர்த்தினாலும் இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, நமக்கு ஒரு வாக்குத்தத்த கானானை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமாம் தானே, அதுதானே இல்லையா? என்ன தெரியுமா சொல்கிறார்? தேவன் ஒரு நாள் உங்களை எல்லாம் சந்திப்பார், அன்னைக்கு எனக்கு எலும்புகளையும் கொண்டு அங்கே கொண்டு வச்சிருந்தேன். என்னன்னு சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மஸ்கட்டில் உங்களை ஆசீர்வதித்த உடனே இதை தான் பரலோகம்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா என்ன இது வரைக்கும் ஆமேன்னு சொன்ன ஆமேன்னு ஒன்றும் காணல.
இப்போ இல்லை, அப்போ வந்திருக்கணும். என்ன இங்கே ஆண்டவர் உயர்த்தினார், ஆகையினால மஸ்கட்டே கதின்னு கிடந்துடாதீங்கன்னா. இங்கே பரதேசிகள் எல்லாரும் சொல்லுங்க. நீங்களும் பரதேசி, நானும் பரதேசி. நான் 15 நாளுக்கு பரதேசி, நீங்கள் 15 வருஷத்துக்கு பரதேசி, அவ்வளோதான் வித்தியாசம். நான் இப்போ 4ஆம் தேதி காலையில் வந்து இந்த 19ஆம் தேதி போயிடுவேன். நான் 15 நாளுக்கு பரதேசி, நீங்கள் 15 வருஷமோ 20 வருஷத்துக்கோ பரதேசி. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி போனால் மற்றவங்களை திட்டுறதுக்காக சொல்லி பரதேசி அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் நம்ம தாங்க சொந்தமாக சொல்லணும், நான் தான் பரதேசின்னு. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு பரதேசி. டெய்லி ஒரு 10 வாட்டியாவது சொல்லணும்னா, ஆமாம், அது சரியாக புரியணும்னா வியாழக்கிழமை ராத்திரி வாங்கன்னா அது சரியாக உங்களுக்கு விளக்கிட்டு தான் போவேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இங்கே என்ன எவ்வளோ தான் கர்த்தர் உயர்த்தினாலும் அவருக்கு தெரியும், இதை விட பெரிய வாக்குத்தத்த தேசத்தை கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை விட பெரிய வாக்குத்தத்த பட்டணம் எங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பெரிய வாக்குத்தத்த தேசம் எங்களுக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். யோசேப்பு கண்ட வாக்குத்தத்த தேசம் இன்றைய இஸ்ரேல் தேசம், கானான் தேசம். அவர் கண்டதை விட பெரிய வாக்குத்தத்த தேசம் நமக்கு பரம கானானை கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கு 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 ஒரு பெரிய ஒரு வீட்டை, நித்திய வீட்டை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் ஆண்டவர் இப்போ கொஞ்சம் ஆசீர்வதிச்சா அண்ணன் மாதிரி சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. தெரியுமா? தெரியாதா? தெரியலன்னா நானும் ஒரு சர்ச்சு பாஸ், கேளுங்க, சொல்லித்தாரேன். அண்ணனுக்கு ஒன்றும் வேலை இல்லாத காலத்தில் சர்ச்சுன்னு வருவார். காலையில் 9 மணிக்கு ஆராதனானா 8:30 வந்து உட்காந்து சர்ச்சுன்னு வருவார். இப்போ மஸ்கட்டில் வந்தார், வேலை கிடச்சிது, கொஞ்சம் பதவி கிடச்சிது, கொஞ்சம் காசு கிடச்சிது, எல்லாம் கிடச்சதும் இப்போ சர்ச்சுக்கு வந்தாச்சுன்னா காலையில் 9 மணிக்கு ஆராதனை, அண்ணன் 10:30 வருவார். அதுவும் சட்டையில் 2 பட்டனை திறந்து போட்டு வருவார். ஏன்னா அந்த செயின் வெளியே தெரியணும், பார்த்தீங்களா? அண்ணாச்சி, கர்த்தர் எவ்வளவுதான் நம்மளை உயர்த்தினாலும் தெய்வத்தை மறந்துடக்கூடாதுன்னு இப்போ கேள்வியை கேட்ட கேள்வியை முடிக்கிறேன். இப்போ மனுஷனுக்கு 110 வயசுலையாக சாகுறாரு. 110 வயசுலையும் அவருக்குள்ள இந்த தெய்வம் சாகல்ல. சரிதானே? எத்தனாவது வயசுல இவர் தெய்வத்தை கண்டாருன்னு சொல்லுங்க. எகிப்தில் யாராவது தெய்வத்தை பற்றி பேசுறாங்களா? அந்த மனுஷனுக்கு 17 வயசுல தான் அப்பா சொல்லியிருப்பாரு. 17 வயசு வரைக்கும் தான் அப்பா சொல்லியிருப்பாரு, டேய் நம்ம எல்லாரும் அந்நியர்களும் பரதேசிகளும், எனக்கு தாத்தா ஒருத்தர் இருந்தாருடா, ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தாருடா, அவர் கீழ்ப்படிஞ்சு இறங்கி வந்தாருடா, அவரை ஆசீர்வதிச்சாருடா, அவரு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தாருடா. அதே தெய்வத்தாட நீயும் பிடிக்கணும், அந்த தாத்தா போன ராஜ்யத்துக்கு நீயும் போய் சேரணும்டா. என்ன வந்தாலும் சரி, என்று வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்க வந்து சேர்ந்துருண்டா, அங்க வந்து சேர்ந்துடணும், அங்க வந்து சேர்ந்துடணும். எத்தனை 17 வயசுல சொல்ல வேண்டிய அத்தனையும் சொல்லிட்டாரு. 17 வயசுல அப்பன் சொல்ல வேண்டியது அத்தனையும் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்ப 17 வயசுல இவருக்குள்ள விதைச்ச வித 110 வயசுலையும் கிரிய செய்து என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, எங்களுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் நமக்குள்ளே கர்த்தர் போட்ட விதை அழியாமல் இருப்பதாக, கர்த்தர் நமக்குள்ளே போட்ட வசனம் மாறாமல் இருப்பதாக, எவ்வளவு உயர்த்தினாலும் ஆண்டவரை விடாமல் இருப்போமாக, எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும் கர்த்தரை விடாமல் பிடிப்போமாக. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே நான் அந்நியரும் பரதேசியுமாக தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோமா? இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல,
அப்பா சீக்கிரமா வர போறாருடா. நான் ஒன்றும் இல்லாத காலத்தில் இருந்தேன், பசியா இருந்தேன், பட்டினியா இருந்தேன். ஆனா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால அப்பா இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. இதுக்கு காரணம் கிருபையே. இவ்வளவு கொண்டு வந்ததுக்கு காரணம் கிருபையே. ஆகையினால எதை மறந்தாலும் தெய்வத்தையும் இந்த வேதத்தையும் மறந்துடாதாப்பா. நாம் போற ராஜ்யத்துல நீயும் வந்து சேர்ந்துடணும்ப்பா. எந்த கடினமான பாதையில போனாலும் பரவாயில்லப்பா. இவர் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வயசான காலத்துல பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன சொல்லட்டும் சொல்லியிருப்பேன். யோசேப்பு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம்? டேய் மக்களே, நான் பார்வன்ட்ட பேசுறேன்னா உனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் தருவார், அடுத்ததாக உனக்கு உரத்துறை அமைச்சர் தருவார், அடுத்து உனக்கு ரயில்வே துறை அமைச்சர் பதவி தருவார். நான் சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன்னா. அப்படியா சொன்னார்? யாராவது உங்க நினைவுக்கு வந்தால் நான் பொறுப்பு அல்ல. இப்ப சொல்றாரு, டேய் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, பேர பிள்ளைகள் இங்க பாரு, என்ன இங்க அடக்கம் பண்ணுவாங்க. அவன் எகிப்தி எனக்கு பிரமிட் வரைக்கும் கட்டுவாங்க, கட்டுனாலும் பரவாயில்ல. நீங்க இந்த போகும்போது எனக்கு எலும்பையும் தூக்கி கொண்டு அங்கே கொண்டு வச்சிடணும். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. அதில் ஒரு பாயிண்ட்டை கூட நான் சொல்கிறேன். பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, நீ போகும்போது கொண்டு போகணும். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ போகும்போது கொண்டு போகணும், அதுக்கு என்ன அர்த்தம்? பிள்ளை போய் சேரணும்னு அர்த்தம். போறவன்ட்ட கொடுத்து விட நான் சொன்னாரு. பிள்ளை அந்த பக்கத்தில் வந்து சேர்ந்துடணும்னு அர்த்தம். நமக்குள்ள அதே ஆசை இருக்கணும். கேட்டீங்களா? என்ன ஆசை தெரியுமா? நான் மட்டும் வந்தா போதாது, என் உடையவர்களும் மறுகரை வந்து சேர்ந்தனர். அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுதானே அதுக்கு அர்த்தம். எத்தனை பேர் புரிகிறவங்க இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் போய் சேர்ந்தா மட்டும் போதாது, என் உடையவர்கள். உங்களுக்கு உங்கள் உடையவர்கள் உங்கள் குடும்பத்தார்களாக இருக்கலாம். ஆண்டோடைய அழைப்பை கேட்ட எங்களுடையவர்கள், எங்கள் தேசமே எங்களுடையவர்கள். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கர்த்தர் எங்களை இந்த தலைமுறையில நம்புகிறார். எங்கள் தமிழ்நாட்டுக்காக இந்த தலைமுறையில கர்த்தர் எங்களை நம்புகிறார். நாங்கள் மட்டும் வந்தா போதாது ஐயா, நாங்க மட்டும் வந்தா போதாது. எனக்கு மனைவி 3 பிள்ளைகள் உண்டு. தம்பி இருக்கிறாங்க, குடும்பமா இருக்கிறாங்க. அவங்க ஊரில் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க, பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு கர்த்தர் நல்ல சபையை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார். என்றாலும் நாங்கள் இன்றும் மாதம் ஒரு முறை அறிவிக்கப்படாத கிராமத்தில் போய் நின்று மஸ்கட்டில் போயிருந்த மட்டும் இல்லை, எனக்கு தெருவில் விட்டாலும் எனக்கு பிரசங்கம் வரும். தெருவிலையும் போய் நின்று இயேசுதான் ரட்சகர், வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லைன்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன? நாங்க மட்டும் வந்தா போதாது, ஒரு கூட்டத்தை அங்க மறுகரைக்கு கொண்டுதான் வரணும். ஆண்டவர் உங்களை எல்லாரும் கர்த்தர் அதற்காக பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, கர்த்தாவே நான் காரணம், வர்ற புதிய வருஷத்துல ஒரு 2 பேராவது எங்க சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லுகிற விரும்புகிறவங்க அந்த வலது கையை ஒன்று உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் காரணம், ஒரு 2 பேராவது சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரே, சர்ச்சுக்கு வரணும் ஆண்டவரே. ஆமா, பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடுங்க பார்க்கலாம். அந்த சமாரியா ஸ்ரீ அந்த அக்காலே சொன்ன 5 விவாகரத்து 6வது டிவோர்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கிறா. அந்த அக்காலே பயன்படுத்த முடியும்னு சொன்னா நம்மளே பயன்படுத்த முடியுங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சரியா தானே சிஸ்டர் சொல்கிறேன்? 6வது டிவோர்ஸ் ஆக போதுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் யாரா? தண்ணி வேணுமா? தண்ணி உனக்கு அத்தானை கூட்டிட்டு வர, அத்தானை கூட்டிட்டு வர்றாங்க. எனக்கு அத்தான் செத்தான், எனக்கு அத்தான் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏய், ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு ஏற்கனவே 5 அத்தான் இருந்தார், 6வது அத்தானும் பிடுங்கிட்டு போறாரு. ஊரே கூட்டிட்டு வந்துட்டா பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பட்டம் படிப்பு அல்ல, அர்ப்பணிப்பு நம்மை பயன்படுத்தும், ஆசை நம்மை பயன்படுத்தும். உங்களுக்குள்ள ஆசை இருந்தா கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். பரலோகத்தில் ஆண்டவர் என்ன தருவார் நமக்கு? நமக்கு ஒன்று என்ன தருவார்? நீங்க 25 வருஷம் 30 வருஷம் மஸ்கட்ல இருந்து சம்பாதிங்க, உங்களுக்கு பரலோகத்தில் பிரதிபலன் இல்லை.
நீங்கள் ஆதாயப்படுத்துகிற ஆத்துமாக்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்களே தவிர நான் சம்பாதிக்கிற பணத்துக்கு எனக்கு பரலோகத்தில் பிரதிபலன் இல்லை. நான் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் என்னோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள். ஆகையினால யோசேப்பே, நான் மட்டுமல்ல என் உடையவர்களும். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? நான் முடிக்கிறேன்னா நேரம் தைக்காது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த வலது கையை உயர்த்தி உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஓம் சித்தம் செய்வது. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எங்கள் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எங்கள் எஜமானனே எஜமானனே என் இயேசு. என்னை ஒரு நம்பிக்கை உள்ளவனாக மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைகளை செலுத்தலாமா? என்னை ஒரு நம்பிக்கை உள்ளவனாய் மாற்றுகிறார்.